கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்கா, அப்போ கட்டாயம் நீங்கள் இந்த சூப் சாப்பிடுங்க. காலெல்லாம் வீங்கியிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் நல்ல ஒரு நிவாரணம். முதல்ல தேவையான காய்கறி, இது வந்து வெள்ளரிக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். சொரக்காய் 1 கப்புக்கு மேலே இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, இது ரெண்டுத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2 2 கீறியிருக்கேன். இதை நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துடலாம். கடாயில் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிடி அளவுக்கு தனியா, அப்புறம் கருவேப்பிலை. இப்போது இந்த காய்க்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றணும். 1 லிட்டர் தண்ணி கிட்ட ஊற்றிருக்கேங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போது இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஸ்லோ ஃபயரில் தான் குக் ஆகணும். ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிசனோடு நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு உணவே மருந்துன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிசனோடு நீங்கள் இந்த மாதிரி சூப் சாப்பிடும்போது நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரியும். உப்பு, புளி, காரம், எண்ணெய் இதெல்லாம் தவிர்த்துடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பொதுவாக சொரக்காவும் உங்களுக்கு வெள்ளரிக்காவும் சில பேருக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காது. சூப் செஞ்சு சாப்பிடும்போது இதில் மஞ்சள் ஆட் ஆகிருக்கு, சீரகம் ஆட் ஆகிருக்கு, பூண்டு ஆட் ஆகிருக்கு, சின்ன வெங்காயம் ஆட் ஆகிருக்கு, பத்தாததுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், முழு தனியாக சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டின் லெவலை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். கிரியேட்டின் லெவல் பிரச்சனை இருக்கவங்க தான் சாப்பிடணுமானா இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அந்த கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க தினமும் இல்லை 1 நாள் விட்டு 1 நாளும் நீங்கள் இந்த சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான சூப்பு. இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் தான் குக் ஆகும். அப்போ தான் அதில் இருக்க அந்த சாரெல்லாம் இதில் இறங்கும். இதில் உப்பு, அப்புறம் அந்த காரம், எண்ணெய் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த சூப் சாப்பிடும்போது உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டும் நம்ம இறக்கிடலாம். நல்லா வந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்.